இப்போ அந்த ஜனங்கள் பாழாய் கிடக்கிற ஆலயத்தை அவங்க கட்ட முடியல, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி இந்த முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் அப்படின்னா, இந்த காலத்தில் நாம தியானிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இப்போ ஆலயம் என்பது நம்ம ரெண்டு விதமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நான், இன்னொன்று நாம கூடியிருக்கிற ஸ்தலம். இப்போ இந்த தேவாலயத்தில் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தின ஆராதனைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள், எத்தனை பேர் நாம் அதை ஒழுங்காக சரியாக கீழ்ப்படிந்து உண்மையாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத ஜஸ்ட் உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து பாருங்க. நீ இந்த சாபத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எதனால? ஏன்? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஒழுங்குபடுத்து, உன்னுடைய ரட்சிப்பை ஒழுங்குபடுத்து, உன்னுடைய ஜபத்தை ஒழுங்குபடுத்து, தேவனுக்குரிய ஆலயத்தை கனப்படுத்துவதில் ஒழுங்குபடுத்து. நீ ஒழுங்குபடுத்தலை அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையும் ஒழுங்கின்மையாக தான் இருக்கும். இதனால தான் உன் வாழ்க்கையில் இப்படியான சூழ்நிலை ஏன் நீ கடக்கிற அப்படின்னா, இதோ எங்கெங்கெல்லாம் நீ தவறு செய்கிற, இதை சிந்தித்து பார் அப்படின்ற ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். பேசிட்டு சொல்கிறாரு, எப்போ இதெல்லாம் சரியாகும்? அப்படியும் உன்னுடைய ஜப பலிபீடத்தை கட்டு, மறுபடியும் கீழ்ப்பிடிதல் பலிபீடத்தை கட்டு, மறுபடியும் விசுவாச பலிபீடத்தை கட்டு, மறுபடியும் பரிசுத்த பலிபீடத்தை கட்டு, மறுபடியும் ஊழியத்தை கட்டு, மறுபடியும் ஐக்கியத்தை கட்டு, மறுபடியும் இதெல்லாம் என்ன பண்ணு, கட்டு. இதை கட்டும் பொழுது அதில் நான் பிரியப்படுவேன், அதில் என்னுடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. தேவையில்லாத சகவாசத்துக்கிட்ட இருந்து விலகு, தேவையில்லாத சம்பாஷணத்திலிருந்து விலகு, தேவையில்லாத நபர்களோடு கூட விலகு, தேவையில்லாத வார்த்தைகளோட விலகு, தேவையில்லாத கோல்முட்டி வேலையிலிருந்து விலகு, தேவையில்லாத முறுமுறுப்பின் ஆவிலிருந்து விலகு, மற்றவங்களை குறை சொல்றதுலேருந்து விலகு, மற்றவங்களை குறைப்படுத்துறதுலேருந்து விலகு. ஒன்றை முதல்ல நீ சரி செய்து கொள்ளும்படி மலை மேலே ஏறு. உனக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளை விட்டு ஆலயத்துக்குள்ள வா, தாழ்த்து. நான் உன்னை என்ன பண்ணுவேன், மறுபடியும் உன்னை கட்டுவேன்.